வெல்கம் டு SAMCKO டெக்னாலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா டைப் ஆஃப் டயோடு. அதில் 4 டைப் காட்டியிருக்கேன். பவர் டயோடு, ஜீனர் டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு, ஃபோட்டோ டயோடு. ஃபர்ஸ்ட் ஒன் பவர் டயோடு. பவர் டயோடில் ஆம்ஸுக்கு ஏற்ற மாதிரி டயோட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 3 டயோடு தான் இருந்துச்சு. அது 1 ஆம்ப், 2 ஆம்ப், 6 ஆம்ப்புங்கிற மாதிரி. அதை மட்டும் இப்போ நான் காட்டியிருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆம்ப் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது 2 ஆம்ப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது 6 ஆம்ப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க சைஸ். இந்த மாதிரி ஆம்பியர் அதிகமாக டயோடோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கிட்ல பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா, ஃபுல் ரெக்டிஃபையர், அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 1 ஆம்ப்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆம்ப்ஸ் 12 வோல்ட்டுங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆம்ப்ஸ் விட போதுமானதாக இருக்கும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு பவர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாக்கா, இப்போ 2 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 2 ஆம்ப்ஸ் டயோடு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இப்போ 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா 6 ஆம்ப்ஸ் டயோடு கூட நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம், 6 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கம்மியாக போடக்கூடாது, அதிகமான வேல்யூ போட்டுக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 5 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 1 ஆம்ப்ஸ் டயோடு போட்டீங்கன்னாக்கா அந்த டயோடு வந்து ஹீட்டு தாங்க முடியாமல் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும், ஷார்ட் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஜீனர் டயோடு. ஜீனர் டயோடு வந்து வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பவர் டயோடு வந்து ஆம்பியரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஜீனர் வோல்டேஜை பொறுத்திருக்கும். அதில் வந்து ப்ளஸ் வாட்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ 2 டயோடுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 5 வோல்ட்டு தான். இது வந்து குவார்டர் வாட்ஸ், இது வந்து ஹாஃப் வாட்ஸ். இந்த மாதிரி வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரெகுலேட்டிங் பர்பஸ் உள்ள சர்க்யூட்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக நான் சர்க்யூட் எக்ஸ்பிளேஷன் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். அதில் வந்து இந்த ஜீனரோட யூசேஜ், எப்படி வோல்டேஜை வந்து ரெகுலேட் பண்ணுது, ஜீனரோட எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அதை வந்து டீட்டெயிலாக அந்தந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடின்னு சொல்லுவோம். அதில் டைப் ஆஃப் டயோட்ஸ் நிறையா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பின் இருக்கு. இதில் பாருங்க 4 பின் இருக்கு இல்லையா, அது ஆர்ஜிபி இடும்பாங்க, ரெட்டு, கிரீனு, ப்ளூங்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டைப் எல்இடி இருக்கு. ரெட்டு, கிரீன் மட்டும் உள்ள மாதிரி இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லெக் இருக்கும். 4 லெக் இருந்துச்சுனாக்கா 3 கலர் நிறுத்தும், 3 லெக் இருந்துச்சுனாக்கா 2 கலர் நிறுத்தும். இந்த மாதிரி 2 இருந்துச்சுனாக்கா சிங்கிள் கலர் இதெல்லாம். இதுவும் ரெட் கலர் எல்இடி தான், இதுவும் ரெட் கலர் எல்இடி தான். இந்த மாதிரி கிளாஸே பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் டைப்ல இருக்கு, ஒயிட் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கலர்ல ரெட் கலர்லயே இருக்கு. இந்த மாதிரி டயோட்ஸ் இருக்கு, இந்த மாதிரியும் எல்இடி டயோட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதுவும் எல்இடி தான் உங்களுக்கு, இது வேற டைப். இதுல வந்து போட்டோ டயோடு, ஐஆர் ரிசீவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சிம்பிள் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து லைட் எமிட் பண்ணுது. அந்த வெளிச்சத்தை வந்து லைட் வேவ்ஸ் வந்து ஆர்மார்க் வந்து அவுட் சைடு இருக்கு பாருங்க, இதுல ஆர்மார்க் வந்து இன்சைடா இருக்கு. இந்த இதில் பார்க்கும்போது இது வந்து போட்டோ டயோடு ரிசீவ் பண்ணிக்கும். இது வந்து ஐஆர் ரிசீவர் கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆடியோ சிஸ்டமான போர்டு. இதுதான் ஐஆர் ரிசீவர். நீங்கள் ரிமோட் மூலியமா வந்து அக்சஸ் பண்ணுறீங்க இல்லையா, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டன்ஸ் எக்ஸாம்பிளுக்காக ஒரு போர்டு வச்சேன். இந்த மாதிரி ஐஆர் ரிசீவர் வந்து போட்டோ டயோடு இருக்கு. இது வந்து ஆப்ஜெக்ட் சென்சாராக யூஸ் பண்ணுவோம். இது போட்டோ டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்று ஒவ்வொரு சைஸ் வரையா இருக்கு. எல்லாமே வந்து போட்டோ டயோடோட டைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பின்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒயிட்டாக இருக்கு, இது லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. இது பிளாக் கலர் உள்ள மாதிரினாக்கா இங்கே பார்க்கலாம் நீங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலராக இருக்கும் இந்த மாடலில் உங்களுக்கு. மல்டிமீட்டரில் நான் வந்து கண்டினியூட்டி மோடு, இது வந்து கண்டினியூட்டி மோடு, பஸர் மோடு, டயோடு மோடு, இப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். 6 ஆம்ப்ஸ் டயோட ஃபர்ஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். டயோட எப்படி செக் பண்ணு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரோபில் வச்சு பாருங்க, ஓம்ஸ் வேல்யூ காட்டும். அப்படியே ஆப்போசிட் நீங்கள் டர்ன் பண்ணி திருப்பி செக் பண்ணி பாருங்க, வேல்யூ காட்டாது. ஒன் சைடு வந்து ஓம்ஸ் வேல்யூ காட்டணும், அனதர் ஒன் சைடு ஓம்ஸ் வேல்யூ காட்டக்கூடாது. இது வந்து குட் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சவுண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த டயோட வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, ஃபால்ட் ஆகிடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 2 ஆம்ப்ஸ் டயோட முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். ஓம்ஸ் காட்டுது, ஓம்ஸ் காட்டலை. ஒரு சைடு ஓம்ஸ் காட்டணும், இன்னொரு சைடு ஓம்ஸ் காட்டக்கூடாது. அப்போ இது குட் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் அடுத்தது ஓம்ஸ் காட்டுது. டைரக்ஷன் மாற்ற போய் வர ஓம்ஸ் காட்டல. அப்போ இது குட் கண்டிஷன்ஸு. இப்போ நான் வைக்கும்போது சவுண்டே வரல பாருங்கள். சப்போஸ் அலாரம் வந்துச்சு அப்படின்னாக்கா பீப் சவுண்டு, அந்த காம்பனண்ட் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த இதுக்கு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் காட்டும். இந்த இதுக்கு ஒன் சைடு ஓம்ஸ் காட்டுது, ஒன் சைடு வந்து ஓம்ஸ் காட்டலை. ஒன் சைடு ஓம்ஸ் காட்டுது, ஒன் சைடு ஓட்டலாம். அப்போ 0 டயோடும் குட் கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்இடி பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வோல்டேஜ் ப்ரோப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ப்ரோப் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் பாசிட்டிவ், இதுலேயே வந்து ஒரு 3 வோல்ட் கிட்ட வரும் உங்களுக்கு. அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். எல்இடி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்இடிஸ் ஒயிட் கலர் எல்இடி. இது பிரைட்டாக தான் எரியுது. நான் வந்து வீடியோக்காக தனியாக லைட்டிங் சிஸ்டம் நிறையா வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து பிரைட்டாக தெரியல. மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னாக்க இது பிரைட்டாக தெரியும். பட் வீடியோ கிளாரிட்டி இருக்காது இல்லையா. இது வந்து ரெட் கலர். இது ரெட் கலர் தான், ஆனால் வந்து ரெண்டாவது பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் எல்இடிஸ். இதையும் பார்த்துருவோம் அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், எரியுது உங்களுக்கு தெரியும். எரிஞ்சிட்டு கட் ஆகிடுச்சு. இது வந்து ஆர்ஜிபி எல்இடி. நெகட்டிவ் மாற்றி பிடிக்கிறேன் ப்ராப்பர். இதில் லெக்கு பெருசாக இருக்கிறது வந்து நெகட்டிவ். பாருங்க, கிரீன் கலர் எரியுது. ப்ளூ கலர், ப்ளூ இது. ரெட்டு ஆர்ஜிபி எல்இடி, ரெட் கலரு, ப்ளூ கலரு, கிரீன் கலர். 2 கலர் உள்ள மாதிரி எல்இடி என்கிட்ட கையில் இப்போ இல்லை. அதில் ஆர்ஜிபி மட்டும் 3 கலர் உள்ள மாதிரி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து டயோடெலாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஜீரோ டயோடு, பவர் டயோடு, எல்இடிஸ் வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபோட்டோ டயோடு வந்து இதே மாதிரி தான் செக் பண்ணணும். பட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து எரிகிறது வந்து பளிச்சுன்னு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது டேரெக்டாக பார்க்குறதுக்கு. ஆனால் கேமரா வியூஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது எரிகிறது நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் மீட்டர் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஃபோட்டோ டயோடு யூஸ் பண்ணி அப்படி சென்சாரில் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஆப்ஜெக்ட் சென்சார் மாதிரி. திரும்ப சொல்கிறேன், பவர் டயோடு, சிக்னல் டயோடு, லைட் எமிட்டிங் டயோடு, ஃபோட்டோ டயோடு. பவர் டயோடு வந்து கரண்ட் டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜீனோ டயோடு வந்து வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜீனோவை பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் வோல்ட் இருக்குது. 5 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் வோல்டேஜ் இருக்குது. நம்ம எவ்வளோ வோல்ட்டு ரெகுலேட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு. எல்இடிஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் இருக்குது, அதுமாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து வாட்ஸ் டிபெண்ட் பண்ணி வருது. இதெல்லாம் வந்துனாக்கா உங்களுக்கு 1 வாட்ஸு, இது 2 வாட்ஸு அந்த மாதிரி வரும். வாட்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த எல்இடியோட சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.